ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் தோரணமலையோட வரலாறு மற்றும் அதிசயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தோரணமலை கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் அம்பை போகிற வழியில் கடையம் பக்கத்தில் இருக்குது. இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னா, உலகத்திலே முதல்ல அறுவை சிகிச்சை இங்கே தான் நடந்துச்சு. ஆமாங்க, அந்த காலத்தில் காசிவர்மன்கிற மன்னனுக்கு தீராத தலைவலி இருந்திருக்கு. அவங்க அகத்தியர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அகத்தியர் மன்னனோட தலையில் தேரை ஒன்று இருப்பதை கண்டறிஞ்சார். அப்புறம் மன்னனுக்கு மயக்க மூலிகைகளை கொடுத்து அவரை மயக்கமடைய செய்தனர். பின்னர் அவர் மன்னனின் கபாலத்தை திறந்தார். தேரையை வெளியேற்ற ராமதேவன் என்ற சீடனிடம் தண்ணீரில் சலசலப்பை உருவாக்க கூறினார். அப்பொழுது தேரையானது தலையிலிருந்து தண்ணீரில் குதித்தது. அகத்தியர் மன்னனுக்கு சிகிச்சை செய்தார். மன்னனுக்கு தலைவலி முழுமையாக குணமானது. அதனால் சீடனுக்கு தேரையர் என பெயரிட்டார். அகத்தியரும் சித்தர்களும் மருத்துவ ஆராய்ச்சிக்காக இங்கு தங்கியிருந்த போது முருகப்பெருமானை தரிசித்தனர். இங்கு முருகப்பெருமானை தரிசிக்க வரும் பக்தர்கள் 1193 படிகளை ஏறி வந்து தரிசிக்க வேண்டும். படிகளில் ஏறி செல்லும் பக்தர்கள் வழியில் ஓய்வெடுக்க ஆங்காங்கே மண்டபங்கள் அமைந்துள்ளன. இக்கோவிலின் மிக பெரும் அதிசயம் என்னவென்றால், இங்கு முருகனின் கால் தடங்கள் உள்ளன. இங்கு வரும் பக்தர்களின் வேண்டுதல் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கோயிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.